இபிஎஃப்ஓ 2025 புத்தாண்டில் கொண்டுவரும் 5 முக்கிய மாற்றங்கள். உற்சாகத்தில் பிஎஃப் சந்தாதாரர்கள். இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி என்பது மிகவும் சிறந்த முதலீட்டு திட்டமாக உள்ளது. குறிப்பாக நாட்டில் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்றே தனித்தனி பிஎஃப் கணக்கு வழங்கப்படுகிறது. இந்த பிஎஃப் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பிஎஃப் கணக்கில் புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ கொண்டுவரும் புதிய விதிகள் மற்றும் மாற்றங்களால் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2025 தொடக்கத்தில் இந்த புதிய விதிகள் மற்றும் மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த புதிய விதிகள் குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். 1. ஏடிஎம். பிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கில் இருந்து விரைவாக பணம் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஏடிஎம் கார்டை வழங்க இபிஎஃப்ஓ அமைப்பு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக ஏடிஎம்மில் இருந்து நேரடியாக பணம் எடுக்கும் வசதி 2025 முதல் 26 வரை நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வசதி அனைத்து பிஎஃப் பயனர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். 2. பிஎஃப் கணக்கில் கூடுதலாக பணத்தை சேமிக்கலாம். தற்போது பிஎஃப் கணக்கில் மாத ஊதியத்தில் தொழிலாளர் சார்பில் சரிசமமாக 12% பணம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வரம்பை மாறுவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. எனவே அடுத்த ஆண்டு வரும் புதிய விதிகளில் ஊழியர்கள் 12 விழுக்காடுக்கும் அதிகமான தொகையை பிஎஃப்க்கு அளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் மூலம் ஓய்வுக்கு பிறகு பெரிய ஓய்வூதிய நிதி கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 3. இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேடு. இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேட். இந்த திட்டம் மூலம் இபிஎஃப்ஓ அதன் ஐடி உள்கட்டமைப்பை மேம்படுத்த போகிறது. குறிப்பாக இது பிஎஃப் தொகையை கிளைம் செய்யும் பயனாளிகளுக்கு தங்கள் வைப்புத் தொகையை குறைந்தபட்ச மனித தலையீட்டுடன் திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும். அதேபோல் ஐடி மேம்படுத்தல் ஜூன் 2025 க்குள் முடிவடையும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இபிஎஃப்ஓ சிஸ்டம் அப்கிரேடு செய்வதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் பிஎஃப் பயனர்களின் கிளைம்கள் விரைவாக செட்டில் செய்யப்படும், வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும், மோசடி வழக்குகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. 4. இபிஎஃப்ஓ ஈக்விட்டி. இபிஎஃப்ஓ எக்விட்டி. இபிஎஃப்ஓ அமைப்பு உறுப்பினர்களுக்கு ஈக்விட்டியில் முதலீடு செய்வதற்கான வசதியை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது. இது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் நிதியை சிறந்த முறையில் நிர்வகிக்க வாய்ப்பளிக்கும். குறிப்பாக இபிஎஃப்ஓ நேரடி ஈக்விட்டி முதலீட்டை அனுமதித்தால் உறுப்பினர்கள் அதிக வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். 5. இபிஎஃப்ஓ ஓய்வூதிய தொகை. இபிஎஃப்ஓ பென்ஷன். இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவர போகிறது. அதாவது புதிய விதியின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதிய தொகையை நாட்டில் எந்த வங்கியிலிருந்தும் எந்த வங்கி கிளையிலிருந்து எடுக்க முடியும். இதற்காக அவர்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு தேவை இருக்காது. குறிப்பாக எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என்பதால் காத்திருப்பு நேரம் கணிசமாக குறையும்.